வணக்கம் ரிஷி. மதுரையில் நாளை தினம் நடைபெறவிருக்கும் திமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்று பகல் 1 மணிக்கு மதுரை வரை வந்தடைகிறார். அதன் பின்பாக தனியார் விடுதியில் ஓய்வெடுத்து விட்டு இன்று மாலை 4 மணிக்கு புறப்பட்டு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட ரோட் ஷோ மூலம் மக்களை சந்திக்க இருக்கிறார் ரிஷி. இந்த நிலையில் அவனியாபுரம் மருதுபாண்டிய சிலை ரோட் ஷோ தொடங்கி வில்லாபுரம் ஜெயவிலாஸ் பாலம் சந்திப்பு, ஜெயந்திபுரம், ஜீவா நகர், சுந்தராஜன் மார்க்கெட், டிவிஎஸ் நகர் உட்பட தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே தெரிவித்த போல்தான் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பந்தல்குடி பகுதியில் உள்ள பந்தல்குடி கால்வாயை ஒட்டி முதலமைச்சரின் வருகைக்காக முதலமைச்சர் பார்வையில் கழிவுநீர் கால்வாய் பற்றிவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த கழிவுநீர் கால்வாய் முழுவதும் துணியால் மறைத்து வைக்கும் நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. பந்தல்குடி கால்வாய் கழிவுநீர் கலப்பதற்கு பல ஆண்டுகளாக கடும் நோய் ஆளாகும் பொதுமக்கள் இது குறித்து தற்போது மதுரை வரும் முதல்வரிடம் தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்த வண்ணம் தற்போது பந்தல்குடி கால்வாய் பகுதி முழுவதுமாக வண்ண திரைச்சீலைகள் அடைக்கப்பட்டு திமுக கொடி நடப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பந்தல்குடி கால்வாய் முழுவதுமாக தூர்வாராத நிலையில் தொடர்ந்து கழிவுநீர் தேங்கும் பகுதியாக மாறி ஏனேதான் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக கூட பெரும் வெள்ளத்தால் முழுவதும் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி இந்த கால்வாயில் தூர்வாரப்படாதா என்றுதான் குறிக்கிறது. இந்த நிலையில் தற்போது கோடிப்பாலம் பகுதியில் இருந்து நரிமேடு பகுதி வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பந்தல்குடி கால்வாய் முழுவதும் திரைச்சிலைகள் மூடப்பட்டுள்ளது. அதாவது நிறுத்தப்பட்ட வாகனங்கள் கூட எடுக்க முடியாத அளவிற்கு அந்த திரைச்சிலைகள் மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் எல்லோரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த திரைச்சிலைகள் அனைத்தும் மாற்றப்பட்டு வருகின்றன. எனவே தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த முதல்வர் வரும் பாதையில் அந்த அவரின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த திரை சீலைகள் அமைக்கப்பட்ட அந்த பந்தல்குடி கால்வாயின் அவல நிலையை முதல்வர் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த திரை சீலை அங்கு போடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த அந்த நிலையில் தற்போது திரை சீலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு வருகின்றனர். மதுரையின் அந்த மாநகராட்சியின் அவல நிலை தான் இதை சொல்லுகிறது. எனவே தொடர்ந்து மதுரையில் எல்லா பகுதிகளிலும் 100 வார்டு பகுதிகளிலும் சாலைகள் மிக மோசமாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த முதல்வர் தற்போது ரோட் ஷோவில் பங்கேற்கும் சாலைகள் மட்டும் தற்போது சீரமைக்கப்பட்டு சாலைகள் போடப்பட்டுள்ளன. அதே போல் எல்லா பகுதிகளிலும் தற்போது முதல்வர் ரோட் ஷோ செல்லும் பகுதியில் அனைத்தும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதியில் மக்கள் ஏன் நாங்கள் பாவம் செய்தனோ என்று கூறும் வகையில் தற்போது மற்ற பகுதி சாலைகளிலும் போக்குவரத்து அதாவது மிகுந்த சேதமடைந்த சாலையில் இருசக்கர வாகனம் சரி வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமாகத்தான் உள்ளது. இந்த நிலையில் தற்போது இன்று மதியம் மதுரை வரும் முதல்வர் இன்று மற்றும் நாளை மதுரையில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொடர்ந்து பொதுமக்கள் ஏராளமானோர் இது குறித்தும் முதல்வரிடம் தங்கள் கோரிக்கையை வைக்க உள்ளனர்.